தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக தற்போது சிபிசிஐடி ஏடிஜிபி நேரில் விசாரணை நடத்தியிருக்கிறார். உடல் கண்டெடுக்கப்பட்ட தோட்டத்தில் நேரில் விசாரணையும் நடைபெற்றிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த மாதம் 4ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த வழக்கு திருநெல்வேலி மாவட்ட போலீசாரால் விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடியினுடைய காவல் ஆய்வாளர் உலகராணி இந்த வழக்கை விசாரித்து வந்தார். இந்த நிலையில தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடியினுடைய எஸ்பி முத்தரசி திருநெல்வேலிக்கு வந்து அவ்வப்போது வந்து அதற்கான ஆலோசனைகள் வழங்கி சென்ற நிலையில் தற்போது சிபிசிஐடியினுடைய ஏடிஜிபி, அதாவது காவல்துறையினுடைய கூடுதல் இயக்குநராக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன், அதோட சிபிசிஐடியினுடைய டிஐஜி அன்பு, சிபிசிஐடியினுடைய எஸ்பி முத்தரசி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக காலையிலேயே திருநெல்வேலிக்கு வந்து அவர்கள் திருநெல்வேலி அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார்கள். தற்போது சம்பவ இடத்தில், அதாவது திசையன்விளை அருகே இருக்கக்கூடிய கரை சுற்றுப்புதூர் பகுதியில் உடல் கடந்த இடத்துல தோட்டப்பகுதியில் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். இந்த ஆய்வு அப்படிங்கிறது ஒரு 15 நிமிடங்களுக்கு மேலாக நீடிக்கிறது. தொடர்ந்து ஆய்வு நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இதற்கான முக்கிய தடயங்கள் ஏதேனும் சிக்கி இருக்கிறதா என்பது குறித்து விரிவான விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்படும். இந்த உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்திருப்பதன் காரணமாக சிபிசிஐடிக்கு இந்த வழக்கில் ஒரு முக்கிய தடயம் ஏதேனும் சிக்கி இருக்க வாய்ப்பு இருப்பதாகவே தெரிய வருகிறது. இந்த சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டு ஒரு 20 தினங்கள் ஆன நிலையில் இவர்கள் தொடர்ந்து பல்வேறு, அதாவது இந்த உடல் கடந்த பகுதியில் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தடயவியல் நிபுணர்களை அழைத்து வந்து பல்வேறு சோதனைகள், ஆய்வுகளை நடத்தி சென்றார்கள். தற்போது சிபிசிஐடியினுடைய ஏடிஜிபி சம்பவ இடத்திற்கு வந்து அவரிடம் இந்த உடல் கடந்த இடம் தொடர்பாக விரிவான அவருடைய தகவல்கள் அவருக்கு பகிரப்பட்டு வருகிறது. தொடர்ந்து விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வை தொடர்ந்து மேலும் சிலரிடம் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. பாலா, நன்றி சிவமணி, விரிவான விவரங்களுக்கு.